திண்டிவனம்னு ஒரு அழகான ஒரு கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அங்க முத்துன்னு ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. முத்து கிட்ட நிறைய மாடுங்கள் இருந்துச்சு. அவன் தினமும் அத பக்கத்துல இருக்க காட்டுக்கு கூட்டிட்டு போய் மேய்ப்பான். காலையில போனானா திரும்ப சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவான். நாளைக்கு வேற பக்கத்து ஊருக்கு போற வேலை இருக்கு. அது வேற ரொம்ப முக்கியமான வேலை. மாடுங்களை என்ன பண்றது? ம் என்ன பண்றது? ராமு கிட்ட தான் கொடுத்துட்டு போகணும். அவன் வேற பாத்துக்குவானான்னு தெரியலையே. ராமு கிட்ட மாடுங்களை ஒப்படைக்கிறதுக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. அவனும் விளையாட்டு பையன். எந்த வேலையுமே சரியா செய்ய மாட்டான். நமக்கு வேற வழி இல்ல. ராமு கிட்ட தான் கொடுத்துட்டு போகணும். அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாரு. முத்து ராமு கிட்ட மாடுங்களை மேய்க்கிற பொறுப்பை கொடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு புறப்பட்டாரு. அடுத்த நாள் காலையில ராமு எல்லா மாடுங்களையும் ஓட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்கு மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு போனதும் மாடுங்க எல்லாம் புற்களை மேய ஆரம்பிச்சுது. அட, அங்க ஒரு பெரிய பாறை இருக்கே. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. வேலை பார்த்து பழக்கம் இல்லாததுனால பொழுதே போக மாட்டேங்குதே. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே. ம் அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள அவங்களோட கவனத்தை நம்ம மேல கொண்டுட்டு வரணும். அப்படின்னு நினைச்ச ராமு ஐயோ, புலி வருது, புலி வருது. ஐயோ, புலி வருது, புலி வருது. யாராவது காப்பாத்துங்க, ஐயோ. அப்படின்னு சொல்லி அலறி அழ ஆரம்பிச்சான். ராமுவோட அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் புளிய விரட்ட கையில பெரிய பெரிய கட்டை கம்புன்னு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. புலி எங்க? புலி எங்க? புலி வரல, நான் பொய் சொன்னேன். அப்படின்னு சொன்னான். உடால், நீ சொன்னதை நம்பி நாங்களும் புலி வருதுன்னு எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். அப்படின்னு சொல்லி ராமு திட்டிட்டு போயிட்டாங்க. ராமுக்கோ அவங்கள ஏமாத்துனது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ராமு மாடுங்களை ஊட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாளும் இதே மாதிரியே புலி வருது புலி வருதுன்னு சத்தம் போட்டான். எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஏமாந்து திரும்ப போனாங்க. அடுத்த நாளும் ராமு மாடுங்களை மேய்க்க விட்டுட்டு அதே பாறையில உக்காந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதே மாதிரியே சத்தம் போட்டான். இதையே வழக்கமா வச்சிருந்தேன். அடுத்த நாளும் ராமு மாடுங்களை ஓட்டிக்கிட்டு அதே காட்டுக்கு வந்தான். அந்த பாறை மேல உக்காந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச தூரமா ஒரு புலி ஒண்ணு வர்றத பார்த்தான். உடனே பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு புலி வருது, புலி வருது. அப்படின்னு ரொம்பவே சத்தம் போட்டான். ராமுவோட அலறல் சத்தத்தை கேட்ட எல்லாரும் அவன் இன்னைக்கும் பொய் தான் சொல்லுவான். அட, அவனுக்கு இதே வேலையா போச்சு. அவன் பொய் சொல்லுவான். யாரும் அங்க போகாதீங்க. ராமுவோட அலறல் சத்தத்தை கேட்டவங்க எல்லாம் அவன் பொய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு யாருமே உதவிக்கு வரல. அவங்க எல்லாம் அவங்களோட வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. பாஞ்சு வந்த புலி ஒரு கண்ணுக்குட்டிய தூக்கிட்டு போயிடுச்சு. அட கடவுளே, நான் உண்மையா சொல்லும் போது யாருமே எனக்கு உதவிக்கு வரவே இல்லையே. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்தினதுனால என்னை யாருமே நம்பல. இப்ப நான் உண்மையா சொல்லும் போது கூட யாரும் வந்து எனக்கு உதவி செய்யவே இல்லை. அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு மாடுங்களை எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இதுல இருந்து ராமு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டான். ஒருவனுடைய வார்த்தையில உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா அவன் எப்பொழுதும் உண்மை சொன்னாலுமே அதை யாருமே உண்மைன்னு நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்.